நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். எப்படி ஒரு செடி வாடி போகாமல் இருக்கிறது தான் அழகோ, அதே மாதிரி தான் ஒரு மனித ஆரோக்கியத்தை இழக்காம இருக்கிறது தான் அழகு. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை இழந்த நீங்க அதை மீட்டுக்கிறதுக்கான நேரம் தான் இது. நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக RJR ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தேவி சரவண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொதுவாக சளி, நார்மலாக சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கே இந்த மழை காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆஸ்துமா அப்படிங்கிறது வயசானவங்களுக்கு இருக்கும் அப்படின்னாலுமே இப்போ இருக்கக்கூடிய சூழலில் குழந்தைகளுக்குமே அந்த பிரச்சனை இருக்கிறதா நம்மள பார்க்க முடியுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மழை காலத்தில் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் அதை எப்படி பாதுகாத்துக்கலாம், வீட்டில் இருந்த மாதிரி எப்படி அவங்கள சேவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இருக்கா, இல்லை காலம் முழுக்க மருந்துகள் எடுக்கணுமா? கண்டிப்பாக அது காலம் முழுக்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிரந்தரமாக நம்மளுக்கு சரியாயிரும். ஏன்னா நம்ம ஆஸ்துமா அப்படின்ற நோயை நம்ம எப்படி உருவாகுது, எதனால் உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை நிரந்தரமாக நம்ம சரி பண்ணிடலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா நோய் வந்திருக்கும். 20 வருஷமாக 30 வருஷமாக ஆஸ்துமா நோய் இருந்தது, எனக்கு 10 வருஷமாக இருந்தது, 5 வருஷமாக இருந்தது, சின்ன குழந்தைலேருந்தே எனக்கு ஆஸ்துமா தொந்தரவு இருந்தது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆஸ்துமா எல்லாம் சரியாகி திரும்ப வராமல் ஆரோக்கியமாக அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மூலிகை மருந்துகளில் பார்த்திங்கன்னா சளியை நம்ம முறையாக வெளியேற்றக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறப்போ ஆஸ்துமா நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். ஆஸ்துமாவுக்கு நம்ம தற்சமயத்துக்கு அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு இன்ஹேலர்ஸ், ஸ்டெராய்டு இன்ஹேலர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி சுவாச குழாயை நம்ம விரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வருஷ காலமாக அது சுருங்கி போன ஒன்றை நம்ம ஆப்போசிட்டாக நம்ம விரிச்சு விடுறோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸ் அதோடைய தன்மையை ஃபுல்லாக இழந்து போயிடும். டோட்டலாக நம்மளுக்கு ரொம்ப சுருங்கி போயிடும், ஷ்ரிங்கேஜ் ஆயிரும். அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கொலாப்ஸாக கூட ஒரு சில பேர்த்துக்கு ஆகிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ட்ரபிள் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சரியாகாது. அதுக்கப்புறம் நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். நுரையீரலுக்கு ரத்தோட்டம் நல்லா போய் நுரையீரல் நல்லா விரிஞ்சு கொடுத்து அது நல்லா சுருங்கி விரிகிற தன்மையை நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் இது சரியாகும். அப்போது நம்ம எண்டு ஸ்டேஜில் கூட நம்மளுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் கேட்கும்போது ஆஸ்மா தொந்தரவு உருவாகும் போதே அது நம்மளுக்கு வரும்போதே ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷக்கணக்காக நம்ம அவஸ்தைப்பட தேவையில்லை, அதுக்குள்ளே நம்மளுக்கு சரியாயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏன் ஆஸ்மா வருது அப்படின்றத பார்த்துக்கணும். நிறைய பேர்த்துக்கு ஆஸ்மா வரதுக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா உடம்புக்குள்ளேயே நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுனால தான் ஆஸ்மாவே வரும். உடம்புக்குள்ளே இம்யூனிட்டி நம்மளுக்கு ரொம்ப புவராக இருக்கிறதுனால, ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு வீசிங் தொந்தரவு, சளி அடிக்கடி பிடிச்சிட்டு நம்மளுக்கு வீசிங் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிடும். சளி அடிக்கடி பிடிச்சது அப்படின்னாவே நுரையீரல் நம்மளுக்கு வீக் ஆகிட்டு இந்த மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனைலாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வயிற்றில் அல்சர் பிரச்சனை, புண்ணு, அசிடிட்டி, கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் மூச்சு நம்மளுக்கு உள்ளே வாங்கி வெளியே விடுறதுக்கு நம்மளுக்கு திணறி வரும், ரொம்ப திணறலாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்டு நம்மளுக்கு செரிமானம் ஆகலை, சாப்பாடு சாப்பிட்டது வயிறுக்குள்ளே நம்மளுக்கு தங்கிட்டு இருக்கு, சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்றப்போ வயிறு நம்மளுக்கு என்லார்ஜ்டாக இருக்கும், பஃப்னு வீங்கி இருக்கும். நம்மளுக்கு அதில் ஃபுட்டு ரொம்ப நேரம் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்கி இருக்கிறப்ப என்னாகும், அதுலேருந்து புளிக்க ஆரம்பிக்கும். புளிச்சு போய் நம்மளுக்கு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் நம்மளுக்கு மேலே எழும்பிட்டே இருக்கும். அந்த கேஸும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டயஃப்ரம் அழுத்தம் கொடுக்கும், நுரையீரல் அழுத்தம் கொடுக்கும், இருதயத்தையும் சேர்த்து நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கும். அப்படி இருக்கப்போ மூச்சு திணறல் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டது செரிமானம் ஆகாமல் மந்தம் பிடிச்சி போய் வயிற்றுக்குள்ளே கட்டிருச்சு அப்படின்னாலும் அது கனமாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். வீசிங்காகவும் ஆஸ்மாவாகவும் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். மோஷனும் சரியாக போகலை, டைட் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நம்மளுக்கு குடல் சுரப்பிகள், குடலில் இருக்கக்கூடிய செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸு, டைஜஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செக்ரீட் ஆகாது, மந்தம் ஏற்பட்டுரும்.
அப்படியே நம்மளுக்கு அது ஊறி வராமல் அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுட்டும் நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது, உள்ளுக்குள்ளே வந்து சீதளம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதனாலையும் நம்மளுக்கு சளி பிடிக்குது. ஏற்கனவே சளி உள்ளுக்குள்ளேயே இருக்குது, நுரையீரலுக்குள்ளே இருக்குது, சேராத ஐட்டம் கூல்ட்ரிங்க்ஸு எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டோம், சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸு, கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்நாக்ஸு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் உடனே அவங்களுக்கு வீசிங் பிரச்சனை, ஒவ்வாமை பிரச்சனை ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் கிளைமேட்டு, திடீர்னு அப்நார்மலாக ஒரு கிளைமேட் மாறுது, திடீர்னு நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கப்போ மழை பெய்யுது, அதுக்கப்புறம் மழை காலம், குளிர்காலம், பனி ரொம்ப கொட்டுது, வறண்ட பனியாக ரொம்ப கொட்டுது, அப்படின்ற டயத்துலலாம் நிறைய பேர்த்துக்கு வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா முக்கியமாக ரொம்ப இந்த சிட்டி சைட்லாம் பார்த்தாங்க, சிட்டி சைடுக்குள்ளே போனாங்க அப்படின்னாவே சில பேர்த்துக்கு வீசிங் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுடைய உடம்புல வந்து மாறுதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, ஏற்கனவே நுரையீரலில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஆஸ்துமா அப்படின்ற ஒரு நோய் அப்படின்னா சுவாச குழாயில் நம்மளுக்கு மாறுதல் ஏற்பட்டுரும், சுருங்கி இருக்கும். சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாம் தடித்து தடிமனாகி வீங்கி போய் அந்த மியூக்கஸ் மெம்பரேன்லாம் நம்மளுக்கு நல்ல வீக்கமாக இருக்கும். சளி பிடிக்கிறப்போ நம்மளுக்கு சளி வந்து அடைச்சிக்கிட்டு மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டுரும். சளி எப்போல்லாம் நம்மளுக்கு அடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ஆஸ்மாட்டிக் அட்டாக், அது வந்து மூச்சு திணறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சுவாச குழாய் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு தாபிதமாக இருக்கும், அதெல்லாம் இன்ஃப்ளமேஷனாக இருக்கும், அதெல்லாம் நல்லா நம்மளுக்கு தடிமனாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஸ்மா வந்து நம்மளுக்கு எப்போல்லாம் ட்ரிகர் ஆகும் அப்படின்னா ஒரு பொல்யூஷன், டஸ்ட்டு, ஸ்மோக்கு, ஏதோ இண்டஸ்ட்ரி பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னாலும் அங்கே ஏதாவது பாய்சனஸ் கேஸ் ஏதாவது எமிட் ஆச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு அவங்க செய்கிற தொழில் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டஸ்ட்டு வந்து நுரையீரலுக்குள்ளே போய் படிஞ்சு அவங்களுக்கு வீசிங் வர ஆரம்பிக்கும். சிமெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஏதாவது பவுடர் கம்பெனி, மசாலா கம்பெனி, அப்புறம் பஞ்சு நூல் நெய்கிற கம்பெனி, துணி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி, இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாள் பட அவங்களுடைய நுரையீரலுக்குள்ளே படிஞ்சு அவங்களுக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அது தாண்டி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கவங்களுக்கும் வீசிங் நிறையா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் தான் நிறைய பேர்த்துக்கு வீசிங் வர்றதுக்கு இதாக இருக்குது. நிறைய பேர் ஸ்மோக்கிங் எடுத்துகிட்டே இருப்பாங்க, இளம் வயதுலலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பெருசாக ஒன்றும் தெரியாது. திடீர்னு வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இமீடியட்டாக ஸ்மோக்கிங்கை வந்து விட்டே ஆகணும் அப்படின்றப்போ சில பேர் வந்து விட முடியாது, சில பேர் சடனாக விடுவாங்க, உடனே நம்மளுக்கு இந்த வீசிங் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் அவங்க சிகரெட் ஸ்மோக்கிங் எடுத்து அவங்களுக்கு நிக்கோட்டின் அதிகமாக ரத்தத்தில் படிஞ்சும் நுரையீரலும் பழுதடையும், ஹார்ட்டும் அவங்களுக்கு பழுதடையும். இந்த மாதிரி ஸ்மோக்கிங்னாலேயும் அவங்களுக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது, அதோடைய முடி படுறதுனால, அப்புறம் டஸ்ட்டு நிறைய படிகிறதுனால, அப்புறம் சில ஃப்ரூட்ஸு, சில ஃபுட்டு வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு வீசிங் இருக்கும். இது மாதிரி இதெல்லாமே நம்மளுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸு. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு வீசிங், ஆஸ்துமா அது உருவாகுது அப்படின்னாவே வயிற்றில் மந்தம் பிடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு உருவாகுது. வயிற்றில் மந்தத்தை வந்து இந்த மாதிரி சுற்றி இருக்க காரணிகள்லாம் மந்தத்தை வந்து ஏற்படுத்தி விடும், அதனால வீசிங் வந்து அதிகமாகும். எப்படி வந்தாலும் அதுக்கு வந்து மூலிகை மருந்துகள் கொடுத்து முழுமையாக சரி பண்ணிடலாம். நிரந்தரமான தீர்வு 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எங்கிருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சந்திரா, திருப்பூர் பல்லடத்துல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி? எனக்கு தாங்க சந்திரா. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்கம்மா. வயது 52. அம்மா வணக்கம். வயது 52 மேடம். சரிம்மா, என்ன தொந்தரவு இருக்கு? சக்கரை மாத்திரை ஊசி எல்லாம் நேற்று போட்ட பிறகு இந்த திடீர்னு மூஞ்சிலாம் வீங்கிருச்சு. சரி. மூஞ்சி வீங்கி இந்த கண்ணெல்லாம் மூடி இந்த கண்ணு சுற்றிலும் கருவளை மாதிரி இருக்குது. என்ன ஊசி போட்டீங்க? அரிப்பும் அரிக்குது. ஊசி என்ன போட்டீங்க? எதுக்கு போட்டீங்க? ஊசி வந்து இந்த சக்கரைக்கு இன்சுலின் ஊசி டேப்லெட்டும் போட்டேன், ஆன்டிபயோட்டிக் மாத்திரையும் போட்டேன். வேற எதுவும் புதுசா மாத்தி போட்டீங்களா? ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எதுக்கு போட்டீங்க? ஆன்டிபயோட்டிக் இந்த கால்ல கொஞ்சம் வெடிப்பு மாதிரி இருந்தது, அதுக்கு. அப்படியெல்லாம் போடாதீங்க, அதனாலதான் மாத்திரைனால கூட அலர்ஜி ஆயிருக்கும். முகம்லாம் தடிச்சிட்டு வீங்கிட்டு இருக்கு, அரிப்பு இருக்குதுன்னா அலர்ஜி ஆயிருக்கு. சரியா? ஆன்டிபயோட்டிக்லாம் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம போடக்கூடாது.
பித்த வெடிப்புக்கு எதுக்கு ஆன்டிபயோட்டிக்? பித்த வெடிப்புல மேடம் கொஞ்சம் புண்ணு மாதிரி இருந்தது. முதல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எழுதி கொடுத்த மாத்திரை தான் வாங்கி சாப்பிட்டது. அப்படி சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எடுக்காதீங்க. சுகர் இருக்கப்போ இன்சுலின் அந்த மாதிரிலாம் போடுறப்போ புண்ணு எதுவும் வந்துச்சுன்னா ஆறாது தான். அதுக்கு வந்து புண்ணு மருந்து நம்ம போட்டு ஆற்றணும். ஆன்டிபயோட்டிக்லாம் போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் புண்ணு ஆறாம தானே சுகர் பேஷண்ட் எல்லாமே கால் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் மூலிகை மருந்து தைலங்கள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா புண்ணெல்லாம் ஆறிடும். இதுக்காக ஆன்டிபயோட்டிக் மற்றதை எடுத்து அலர்ஜி இது எல்லாத்தையும் வந்து வர வச்சிடாதீங்க. ஏற்கனவே வர வச்சாச்சு மாத்திரை எடுத்துகிட்டு, இப்போ ஸ்டாப் பண்ணுங்க. அதை சுகருக்கு வந்து நல்லா குறையிறதுக்கு எங்களுடைய மருத்துவமனையில் மூலிகை சாறு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சுகர் வந்து நல்லா குறைஞ்சிரும். நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில் இன்சுலின் போட்டும் 400 500லாம் சுகர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, குறையாமல் வச்சுருப்பாங்க. இன்சுலின் 3 வேளையும் போடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் சுகர் குறையாது. அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கே நல்ல சுகர் குறைஞ்சிரும், HbA1c லெவல் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கால் புண்ணு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து புண்ணு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆறாது தான். வெடிப்பு வந்துட்டாலும் அது வந்து புண்ணாயிடும். சில பேர்த்துக்குலாம் வெடிப்பு இருந்துச்சுன்னா அதுலேருந்து சீல் கொட்ட ஆரம்பிச்சிடும், சுகர் பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சில பேர்த்துக்கு வந்து வலிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனையில் புண்ணுக்காக ஸ்பெஷலைஸ்டாக தைலங்கள் வந்து காய்ச்சி வச்சுருக்கோம். அது நல்லா ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காயம் எல்லாமே நம்மளுக்கு ஆறி வந்துடும். காயம் எல்லாமே ஆறி வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த சதை எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அப்படியே மேல் தோல் அப்படியே பக்கு கட்டி அவங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் பக்கு நார்மலாக அந்த புண்ணு பக்கு விழுகுது பார்த்தீங்களா, அது மாதிரி விழுந்து நம்மளுக்கு ஆறி வரும். இப்போ அலர்ஜியும் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா 1 2 தட்டி போட்டு கொஞ்சம் ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான அருகம்புல் கிடைச்சாலும் ஓகே தான், காய வச்ச இது கிடைச்சாலும் ஓகே தான். சில பேர்த்துக்கு அருகம்புல் வேறு தான் வந்து விற்பாங்க, ஸோ அந்த இது கிடைச்சாலும் ஓகே தான். அந்த வேர் வந்து நல்லா தட்டி போட்டு கஷாயம் மாதிரி வைக்கணும். இலை கிடச்சிது அப்படின்னாலும் அதை வந்து நல்லா இடித்து தண்ணி கொஞ்சம் 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு நல்லா வற்ற வச்சு அது 1/4 டம்ளராக நல்லா வற்ற வச்சு டெய்லி அதை எடுத்துகிட்டு வாங்க. அலர்ஜி ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி இப்போது கிராக்ஸ், பாத வெடிப்பு, புண்ணு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா சுகர் மருந்தையும் நாங்கள் கொடுக்கறதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அந்த தைலத்தையும் போட்டுட்டு வாங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு ஆறிடும். இப்படியே விட்டீங்க அப்படின்னா புண்ணு ஆறிடும்னு பார்ப்பீங்க, ஆனால் புண்ணு வந்து இருக்க அவங்களுக்கு பெருசாகிட்டே தான் போயிட்டுருக்கும். அப்படி அவங்களுக்கு பெருசாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும், கேங்க்ரீன் ஆக ஆரம்பிச்சிடும், காலை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து காலை இழந்து அவங்களுடைய வெல்த் எல்லாத்தையுமே இழந்து, பணத்தை இழந்து, சொத்தை இழந்து, கடைசியில் உயிரையுமே இழந்துடுறாங்க. நிறைய பேர் இப்படி பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த புண்ணு குட்டியாக இருக்கிறப்பயே பார்த்து சுதாரித்து மூலிகை தைலம் இருக்குது, அதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே புண்ணு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஆறிடும். கால் விரல் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இன்ஃபெக்ஷனே ஆகாது. அந்த மருந்துகள் எடுக்கிறப்போ பாடி ஃபுல்லாக நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் போச்சு அப்படின்னாவே புண்ணு பக்கத்துலேயோ எங்கேயோ நம்மளுக்கு கேங்க்ரீன் ஃபார்மேஷன்ஸ் ஆகாது. கால்லலாம் பிளட் சர்க்குலேஷன் குறையிறதுனால தான் புண்ணு வருது, கால் வீக்கம் வருது, கால் மரத்து போகிறது, காலில் உணர்ச்சி இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னாவே ஏதோ உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும். நடக்கிறோமா, தரையில் நிற்கிறோமா, காலில் வச்சுருக்கோமா அப்படின்றதே சில பேர்த்துக்கு தெரியாது. அப்புறம் காலில் ஊசியால் குத்துறது, கால் ஒரு மாதிரி சூப்பை பிடிச்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே சுகர்னால தான் நம்மளுக்கு வரும். அது எல்லாமே நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துலலாம் குறையுது அப்படின்றத உணர்த்துது. அது குறைஞ்சி போச்சுன்னா நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படும், கால் திக்குன்னு எரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய உருவாக ஆரம்பிக்கும். அது எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய சுகர் டானிக் வந்து அதை ஃபுல்லாக பரிபூர்ணமாக சரி பண்ணிடும். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சுகர் லெவல்லாம் டோட்டலாக நம்மளுக்கு படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். 3 months 4 months தாண்டி உங்களுடைய HbA1c லெவலை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நார்மலுக்கு வந்துடும். அது நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்க இன்சுலின் மாத்திரைகள் எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிடலாம். குறைச்சி ஒரு ஸ்டேஜில் நல்லா ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மூலிகை மருந்துகள் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதையும் மூலிகை மருந்துகள்லையும் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 டைம் எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒருக்க மாதத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறப்போ நம்மளுடைய இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். பேன்க்ரியாஸில் எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தாமல் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சிகள் நல்லா கரெக்டாக நம்ம வந்து மென்று சாப்பிட்டு சரியாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம மாற்றி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மருந்துக்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டோட்டலாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு டைம் வந்து டூரேஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு சர்க்கரை வியாதி பரிபூர்ணமாக சரியாகணும் அப்படின்னா ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. ரொம்ப நாள் வச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2 மாதத்தில் சரியாயிரும். கண்டிப்பாக அவங்களுக்கு டேம் ஷூர் டெஃபினட்டாக 1 or 2 months இல்லாட்டி மேக்ஸிமம் 3 monthஸில் சரியாயிரும். நாள் பட்டு சுகர் வச்சுருக்காங்க, ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க, இன்சுலின் எடுத்தும் நம்மளுக்கு சரியாகலை அப்படின்றப்போ தேரையர் வந்து சொல்லியிருக்காரு 9 மாத காலம் வரைக்கும் தொடர் சிகிச்சை சர்க்கரை நோய்க்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 20 வகையான நீரிழிவு நோயும் நம்மளுக்கு தீரக்கூடியது, தீந்துரும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய வைத்தியத்தையும் பண்ணியிருக்காங்க. அந்த மூலிகை மருந்துகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு சேர்த்து கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டானிக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் நம்ம பேஷண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை கரெக்டாக அவங்க குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு சுகர் லெவல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம் மேடம், நான் திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தான் மேடம். என் பேர் உமா மேடம். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஓகே மேடம், என் வயசு 50 மேடம். 50? சரிம்மா, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு கால் மூட்டு வலி இருக்கு மேடம். மூட்டு வலி இருக்கு? இடுப்பு வலிக்குது. ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம். தீட்டு நின்றுச்சா? வந்துட்டு இருக்கா? வந்துட்டு இருக்கு மேடம். வந்துட்டு இருக்கு. ஓகே. அது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா? போகுது மேடம். வெயிட் அதிகமா இருக்கீங்களா? இல்ல மேடம், ஒரு 65 கிலோ தான் இருக்கு. ரொம்ப நேரம் நின்று வீட்டுல ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்ப்பீங்களா? நான் தான் மேடம் எல்லா வேலையும் செய்வேன். எல்லா வேலையும் செய்வீங்க. ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ரிலாக்ஸ் கொடுத்து பண்ணுங்க. கண்டினியூஸா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுட்டே இருந்தீங்கன்னா வலிக்கும், முட்டை எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு அரை மணி நேரத்துக்கு சொன்னாங்க மேடம். டாக்டர் எலும்பு டாக்டர் போனேன். தேஞ்சு போயிருக்கு, இடுப்பு எலும்பு தேஞ்சிருக்கு, மூட்டு எலும்பு தேஞ்சிருக்கு. இன்ஜெக்ஷன் பண்ணி இடுப்பு எலும்பு தேயாது, டிஸ்க் பல்ஜ் ஆயிடுக்கும், அதனால முதுகு வலிச்சிருக்கும். சரியா? முட்டி எலும்பு வந்து எடுத்தோடனே உங்களுக்கு வந்து தேயாது. எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜவ்வு உள்ளுக்குள்ளே இருக்குது, அதுதான் டேமேஜ் ஆகும். நீர் வீக்கம் சேரும், நீர் வந்து உள்ளுக்குள்ளே கோர்க்கும், வாத நீர் கோர்க்கும். வாத நீர் கோர்க்கிறப்பையும் நம்மளுக்கு வலிக்க தான் செய்யும். நீருக்குள்ளே வந்து நம்மளுக்கு தசைகளும் தசை நார்களும் நம்மளுக்கு ஊறி போய் இருந்தது அப்படின்னா நீட்டி மடக்க முடியாது, வலிக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ வலிக்கும், அதிகமாக நேரம் நிற்கிறப்போ வலிக்கும். இது 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா வலி மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு வச்சுட்டே இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்புகள் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். மேலே தொடை எலும்பும் கீழே இருக்கக்கூடிய அந்த கால் எலும்பும் வந்து அதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகி நிற்க ஆரம்பிக்கும். அந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து கருக்கு நம்மளுக்கு உரசும். அதுக்கு டைம் எடுக்கும். 1 வருஷம் 2 வருஷத்துலேயே நம்மளுக்கு அப்படி வந்து தேய்மானம் ஆக போகிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்மளுக்கு லிகமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆகிறப்பே நம்மளுக்கு வந்து நடக்க முடியாது, படி ஏற முடியாது, இறங்க முடியாது, கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இந்த பிரச்சனைக்குமே வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தசைகளையும் தசை நார்களையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ரத்தோட்டத்தை நல்லா நம்ம கூட்டி கொடுத்து உள் வீக்கம் நம்மளுக்கு வத்தி போயிடுச்சு அப்படின்னா வலி போயிடும், சரியாயிரும், நடக்க ஆரம்பிச்சிருவோம். 2-3 மாதம் மருந்துகள் எடுக்கிறப்போ நல்லா திடமாயிரும். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது லைஃப் லாங் நம்மளுக்கு முட்டு வலிகள் வரவிடாமல் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருந்து வலி மாத்திரையை எடுத்து முட்டி ஃபுல்லாக நல்லா இறக்கி 2 எலும்பும் நல்லா உரசி ஒரு எலும்பு மேலே ஒரு எலும்பு ஏறிட்டு இருக்க நிலமையில தான் வந்து நிற்கிறாங்க. அந்த டைம் ஆப்ரேஷனுக்கு வந்து பயந்து போய் வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டே எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ எதுவுமே எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டிங்க அப்படின்னா அது லைஃப் லாங் நம்ம வரவிடாத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம். ரொம்ப முத்தி போய் எல்லாத்தையும் இது பண்ணி சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம நடந்துடலாம், நடக்க வச்சிடலாம். நம்ம அந்த தசைகளையும் தசை நார்களையும் நம்ம இது பண்ணுறப்போ குப்புரை படுக்க வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறப்போ கால் நல்லா மடக்கி கொடுக்குறப்போ அந்த எலும்பு வந்து நம்மளுக்கு சேர்ந்துட்டுருக்குது விலகி வந்துடும். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஜவ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வளர்ந்து வந்துடும். இதுக்கு வந்து ஒரு 6 to 9 months டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக நம்ம எடுக்கணும்.
சீக்கிரமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், நோய் வந்த புதுசுலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு சரியாயிரும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு டைம் எடுத்து சரியாகும். டைம் எடுத்து சரியாகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம சரி பண்ணிடலாம். உடனே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வலி மாத்திரையை போடுறதுனால தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்து நிற்கிறோம். உடனே சரியாகணும், இன்றைக்கே வலி போயிடணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு தான் இப்படி வந்து நிற்கிறோம். இன்றைக்கே வலி சரியாகணும்னா சரியாயிடும். நல்லா பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து பொட்டனை வச்சு நல்லா சூடு பண்ணி தண்ணி ஹாட் வாட்டர் வச்சு டெய்லி நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே, எண்ணெய் தடவி விட்டு ஒத்தனை கொடுத்தோன்னாவே வலி அன்னைக்கே குறைஞ்சிரும். அதுக்கு பண்ணுறதுக்கெலாம் யாருக்கும் டைம் இல்லை, நேரமும் இல்லை. அதனால தான் வலியை வந்து நம்ம நீட்டி வச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு தேய்மானமாகி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் திரும்பவும் நம்மளுக்கு வலி வந்துடுது. இதை வந்து தவிர்த்துட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் அறுவை சிகிச்சை இல்லாமலே எங்களுடைய மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப முத்தி போய் வராங்க, நடக்க முடியாமல் வராங்க, அவங்களுக்கு வந்து ஐபியில் தங்க வச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே முட்டு வலி சரி பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் ஜெயகாந்தத்துல இருந்து பேசுறேன் மேடம். சுதா என் பேரு. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. வயசு 48 மேடம். ஓகேம்மா. பேர் சுதா. ஆமா, காதுல வந்து சீடு மாதிரி தனித்தனியா வடிஞ்சிட்டே இருக்கு மேடம். காது சவு ஓட்ட விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அது சத்தம் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு, காதால தண்ணி வந்துகிட்டே இருக்கு. காதுல இருந்து தண்ணி வருதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்ஃபெக்ஷன்னால கூட இரைச்சல் இருக்கும். சளி பிடிக்குமா? சைனஸ் தொந்தரவு இருக்கா? இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் எடுக்கிற ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. சரிம்மா, சைனசைட்டிஸ் தொந்தரவு இருக்கா? மூக்கு ஒழுகுறது? மூக்கு ஒழுக மாட்டேங்குது மேடம். நெஞ்சு சளி வந்துட்டே இருக்கு. நெஞ்சு சளி இருக்குல்ல, காதுலயும் சளி இருக்கும். அதுதான் நீரா நம்மளுக்கு வெளியே வரும். சரியா? காதுல வந்து ஃபங்கஸ் மாதிரியும் இருந்தாலும் நம்மளுக்கு அப்படி இருக்கும். காதுல வந்து நம்ம டார்ச் வச்சு அடிச்சு பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு. இயர் ட்ரம் வந்து தனியாக நம்மளுக்கு ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் ஒயிட்டிஷ் பிங்காக நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் ஒன்று நம்மளுக்கு வேக்ஸ் ஏதாவது அடைச்சிக்கிட்டாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஃபங்கஸ் ஏதாவது வளர்ந்து வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு தனியாக தெரியும். அது எல்லாமே நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயர் ட்ரம்மை வந்து நம்மளுக்கு மறைச்சிட்டு முன்னாடி ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாவே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். சளினாலையும் இன்ஃபெக்ஷன் ஆகும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதுக்குள்ளே நிறையா எதையாவது ஹேர் பின்னை விட்டு எடுக்கிறது, இயர்பட்ஸை விட்டு எடுக்கிறது, அந்த மாதிரினாலும் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்புறம் காதுக்குள்ளே குளிக்கிறப்போ எப்பயாவது தண்ணி போயிடுச்சு, இல்லை சோப் போயிட்டு அது சரியாக அந்த நுரையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். உள்ளுக்குள்ளே சளி இருந்தாலும் நிறையா பேர்த்துக்கு காதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். சளி இருந்துச்சுன்னா காது அடைக்கும், எல்லாமே பண்ணும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். தேவையான அளவு ஒரு 50 ml நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம், இல்லை 100 ml எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த நல்லெண்ணெயில் வந்து 2 பல் வெள்ளைப்பூண்டு, இவ்வளோண்டு துண்டு சுக்கு அதை இடித்து போட்டுக்கணும். அந்த 2 பல் வெள்ளைப்பூண்டையும் லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு மிளகு, கருமிளகு, ஒரே ஒரு மிளகு, அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, ஓகேவா, இது எல்லாத்தையும் தட்டி போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சினதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து 2 சொட்டு இல்லாட்டி 1 சொட்டு நம்ம அந்த காதுக்குள்ளே நம்ம விடுறப்போ காது இரைச்சல் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, சீல் கோர்த்துட்டு இருந்துச்சுனாலும் அந்த சுக்கோடைய எசன்ஸ் அதில் செய்கிறது பார்த்திங்களா, மிளகோட எசன்ஸ்லாம் அதில் செய்கிறதுல மைல்டாக செய்கிறப்போ அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி விட்டு வெளியேற்றி விட்டுரும். வேறு ஏதாவது ஃபங்கல் ஏதாவது எக்ஸ்ட்ரா அந்த ஃபார்மேஷன்ஸ் ஏதாவது இருக்குது, அழுக்கு ஏதாவது அடைச்சிட்ருக்கு அப்படின்னா இந்த எண்ணெயை போட்டதுக்கப்புறம் அது வந்து ஃப்ரீ ஆகிடும், அது வந்து லூஸ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வெளியே தள்ளிடும். அப்படி இல்லாட்டி வாட்டர் வாஷ், இயர் வாஷ் பண்ணி நம்ம அந்த அழுக்குகளை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும், இரைச்சல் இருக்காது. இதை தாண்டி சில பேர் வந்து உள்ளே டீப்பாக குத்தி குடைவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து ஏதாவது இயர் ட்ரம் ரப்சர் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு இந்த இரைச்சல் கூட இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து அது வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்க்கணும். சும்மா வந்து நிறைய பேர் வந்து சர்வசாதாரணமாக சொல்லி விட்டுருவாங்க.
காதில் ஓட்டை இருக்கும், அதனால தான் வந்து சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறது. கலோக்கியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது. சில பேர்த்துக்கு வந்து காது அடைச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பஸ்ஸிங் சவுண்ட் கேட்கும். சில பேர்த்துக்கு வந்து ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ, நீர் அங்கனக்குள்ளே வந்து சேர்ந்துட்டு இருந்தாலோ இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். இதை பண்ணுங்கள். இதில் சரியாயிடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் சரியாகலை அப்படின்னா மருத்துவமனையில் கூட நேரில் வந்து பாருங்கள். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் மானசா பேசுறேங்க மேம். ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க இந்த கேள்வி? எனக்கு தாங்க மேம். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை தொடர்ந்து கேளுங்கம்மா. மேம் 32 இயர்ஸ் ஆகுதுங்க மேம். சரிம்மா. இது ஒரு அடிக்கடி சளி பிடிச்சிக்குதுங்க மேம். அடிக்கடி கோல்ட் ஆயிருது. அந்த மாதிரி கோல்ட் ஆகும் போது ஃபுல்லா தொண்டை மேல ஃபுல்லா வலிங்க மேம். மூக்கு அடைச்சிட்டு மூச்சு விட சிரமமா இருக்கு. ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபுட் முழுங்குற வரைக்கும் மூச்சு விட முடியலங்க மேம். ஒரே இரும்பல், தலைவலி, அடிக்கடி இந்த தொந்தரவு வந்துட்டே இருக்குங்க. அடிக்கடி எவ்வளவு நாளா இருக்கு வந்து? இப்ப எனக்கு ரீசெண்டா 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்ல கோல்ட் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷமாவே இந்த தொந்தரவு அடிக்கடி வந்துட்டே இருக்கு? இது எனக்கு ஒரு 12 இயர்ஸ்ல இருந்தே இருக்குங்க மேம். அப்போ வரும், சரியா போயிடும். இப்ப ரொம்ப சிவியரா நாம இருக்குங்க. மூக்கு அடைக்குது இப்ப? ஆமாங்க மேம். படுத்தாலும் மூக்கு அடைக்குது? ஆமாங்க மேம். ஃபுல்லாவே வந்து நைட்ல தூங்கும் போது இழப்பு இருக்கா? மூச்சு விட முடியலங்க மேம். வீசிங் இருக்கா? மூச்சு வாயில மூச்சு விடுறீங்க, ஓகே. வீசிங் இருக்கா? இலக்குதா? மேல் மூச்சு வாங்குதா? மேல் மூச்சுனாங்க மேம். கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் நடந்தேன்னா, ஃபாஸ்டா நடந்தேன்னா அந்த மாதிரி ஆகுதுங்க மேம். இல்ல இலக்குதா? வீசிங் மாதிரி வருதான்னு கேக்குறேன். வருதுங்க மேம். வருது இல்லையா? வருதுங்க மேம். சரி, ஓகே. நல்ல நெஞ்சு சளியும் நிறைய இருக்கு. வீசிங் மாதிரி, இப்போ வீசிங் மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ, ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான வீசிங், நுரையீரல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே இது 2 வருஷம் 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் தான் ஆஸ்மாவாக மாறும். சரியா? ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. சளி வந்து ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி குறைவுனால வர ஆரம்பிக்கும். ஒரு தடவை வந்துட்டு நம்மளுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்யூனிட்டி புவராகவே இருக்குது, ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு வரல அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நாள் கணக்காக, மாதக்கணக்காக நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளாக நம்மளுக்கு பலவீனப்படுத்தி விடும். நுரையீரல், சுவாச குழாய் எல்லா இடத்துலையும் போய் கோர்த்துக்கிட்டு சுருங்கி விரிகிற தன்மையே இழந்து போயிடும். உள்ளுக்குள்ளே போய் சளி நல்லா அடைச்சிட்டு நின்றுக்கும். அந்த சளி வந்து சளியில் இருக்கக்கூடிய கிருமிகள் பார்த்திங்க அப்படின்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய செல்ஸை ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். நாள்பட ஸ்டேஜில் அதில் டியூபர்குலோசஸ் பாக்டீரியாலாம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்பூட்டமில் ஃபுல்லாக பிளட்டாக வரும். பேஷண்ட் அப்படியே மெலிஞ்சிட்டே போவாங்க. சளி பேஷண்ட் எப்போதுமே தேரவே மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கூட சளி பிடிச்சாலும் வெயிட் போடவே போடாது. அடிக்கடி சளி பிடிச்சாலும் வெயிட் கூட அவங்களுக்கு போடாது. சாப்பிட மாட்டாங்க, மந்தமாக இருக்கும், பசி கூட இருக்காது. நெஞ்சு சளிலாம் இருந்தது அப்படின்னா சுத்தமாக ஏதாவது சாப்பிடணும்னு கூட அவங்களுக்கு தோணாது. அந்த மாதிரி இருக்கும். சளி பிடிச்சது அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், அணுத்துற மாதிரி இருக்கும், உடம்பே தன்னுக்குள்ளே அணுத்துற மாதிரி இருக்கும், நேரமும் படுத்து தூங்குற மாதிரி ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். சளி இருந்துச்சுனாவே ஆக்டிவாக இருக்காது. ஏன்னா சளி இருந்துச்சுன்னா உடம்புக்குள்ளே ஆக்சிஜன் லெவல் போகாது, ஆக்சிஜன் கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் உடம்புல குறைஞ்சிது அப்படின்னாவே மந்தமாக இருக்கும், ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே சளியில் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி தூங்கினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை போட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க. சளி ஆனால் வெளியேற்ற மாட்டாங்க. சளி உறைஞ்சி போய் கட்டியாகி உள்ளே போய் அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியாமல் மட்டும் இருக்கும். அப்புறம் பழையபடிக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு விட்டாங்கன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டாங்கன்னா, இல்லை ஏசியில் பட்டுட்டாங்க, ஏசியில் நின்றுட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது குளிர் காற்றுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்குது. சளி இருக்கும், உள்ளுக்குள்ளே உறைஞ்சி போயிடும், கெட்டி ஆயிரும், இல்லாட்டி ஹார்ட் ஆயிரும். அந்த டைம் வெளியே தெரியாது, ட்ரை காஃப் மாதிரி வந்துட்டு விட்டுரும். அப்புறம் கிளைமேட் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து போய் உடம்பு சீதளம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு சளி காமிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி தான் விட்டு அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இம்யூனிட்டி புவராக இருக்கிறதுனால அந்த சளியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை வந்து வெளியேற்ற முடியாமல் உடம்பு திணறிட்டு இருக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் சளி பிடிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல், வீசிங் இந்த மாதிரி கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி விடும். இதுவே நாள்பட நம்ம வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆஸ்மாவாக நம்மளுக்கு மாறிடும். இப்போ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா சூப்ஸ் வந்து டெய்லி குடிக்கலாம். சூப் குடிக்கிறப்போ சளியை ஃபுல்லாக வெளியேற்றி விட்டுரும், நல்லா பசிக்கவும் செய்யும். அதுக்கப்புறம் கடுக்காய், சிற்றரத்தை, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய் தோல்
இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சரிசம அளவு 50 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பவுடர் பண்ணி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லை தேன்லேயோ கலந்து சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சளி உங்களுக்கு சரியாயிடும். சளி நல்லா சரியாகணும், நிரந்தரமாக சரியாகணும், திரும்ப வரக்கூடாது, ஆஸ்மா பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடணும், திரும்ப வரக்கூடாது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். ஆஸ்மா தொந்தரவு இருந்தாலும் நிரந்தரமாக க்யூர் ஆயிடும். திரும்ப வாழ்நாள் முழுக்க நம்ம வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். நிறைய பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் ஆஸ்மா, சைனசைட்டிஸ் இதெல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க 3 மாதம் 6 மாதம் இங்கே எடுத்தேன் ட்ரீட்மெண்ட்டு, எனக்கு இப்போ வரைக்கும் வரலை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? மேம், என் பேர் சரண்யாங்க, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க இந்த கேள்வி? மேடம், எனக்காக தான் கேட்குறேங்க. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ மேம், எனக்கு வயசு 30ஆவதுங்க மேடம். சரிம்மா. ஸ்கின் டேப்லெட்டுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கனால ஸ்கின்னுக்கு டேப்லெட் எடுத்துக்கேன், ஓம்னா காட்டின்னு சொல்லிட்டு. ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? மேம், வாய் புண்ணு இருக்குங்க மேடம். அது வந்து ஒரு 3 வருஷமாவே ஆறலைங்க. என்னம்மா? வாய் புண்ணுங்க. வாய் புண்ணு. சரி. அதுக்காக வந்துட்டு ஓம்னா காட்டில் மாத்திரை கொடுத்தாங்க மேடம், சீராய்டு மாத்திரை. சாப்பிட்டு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கனால இப்ப ஆஸ்துமா இருக்குங்க மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம். சரி, ஓகே. வாய் புண்ணு இருந்ததுன்னா வயிறுல புண்ணு இருக்கும். சாப்பிட்றப்போ எரியாதா? வயிறுலாம் எரியுமா, எரியாதா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். அதெல்லாம் இல்லை. வாய் தொண்டைக்கு கீழே எதுவுமே புண்ணு இல்லைன்னு எல்லா ஸ்கேன் எல்லாமே பார்த்துட்டோங்க மேடம். இப்போ வாய் புண்ணு இருந்தாலும் சில பேர்த்துக்கு வீசிங் வரும். பல்லு வந்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அது குறைய ஆரம்பிக்கும். அதுல கூட சில பேர்த்துக்கு வந்து வீசிங் வரும். சரியா? இப்போ வாய் புண்ணு இருக்கு அப்படின்னா புண்ணு வந்து அந்த ஈர்ல இருக்கா இல்ல சுத்தி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல இருக்கா? மேம், மேல ஈர்கள்லயும் இருக்குங்க மேம், அப்புறம் சுத்தி இருக்க பக்கமும் இருக்குங்க. அங்கேயும் இருக்கு. சரி, ஓகே. வாய்ப்புண்ணு இருக்குது அப்படின்னாவே விட்டமின் சி சத்து வந்து குறைபாடு ஏற்படுறதுனால தான் வாய்ப்புண்ணு வரும். சரியா? இது வந்து நம்ம வாய்ப்புண்ணு விட்டமின் சி சத்து முழுக்க விட்டமின் சி சத்து குறைபாடு ஏற்படுறதுனால ஈர்கள்லையும் வாயிலையும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். அதனாலனா நம்மளுக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறப்பெல்லாம் வந்து கம்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், பல் ஆட ஆரம்பிக்கும், பல் ஆடி போய் நம்மளுக்கு வந்து பல்லெல்லாம் அடுத்து விழுக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கர்வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நோய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் சி சத்து குறைபாடு இருக்கும். விட்டமின் சி சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா இம்யூனிட்டி லெவலும் நம்மளுக்கு ரொம்ப புவராக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக சளி, வீசிங், ஆஸ்துமா எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். 2 பிரச்சனையும் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு பிரச்சனை வாய்ப்புண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னாவே இந்த 2 ப்ராப்ளமும் சரியாயிடும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சளி பிடிச்சாலும் சரி, வீசிங் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரூட்ஸு சேரலைனாலும் இனிப்பான பழங்கள், சாத்துக்குடி, அப்புறம் லெமனு, இது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. நார்த்தங்காவை வந்து ஊறுகாய் மாதிரி பதத்தில் உப்பு கம்மியாக போட்டு பண்ணி வச்சு அதை எடுத்து சாப்பிட்றப்போ அந்த இது இல்லாமல், அந்த காரம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா லைட்டாக தண்ணியில் போட்டோ சுடு தண்ணியில் போட்டோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீசஸ் வந்து எடுத்து சாப்பிடுங்க. அது எல்லாமே நல்லதுக்காக எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வத்தல் மாதிரி பண்ணியோ, இல்லை நெல்லிக்காய் வந்து எப்படியோ உங்களுக்கு பிடிக்குதோ, நெல்லிக்காய் தேனில் ஊற போட்டு வச்சோ, எந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. ஜூஸ் வச்சு சாப்பிட்றப்போ சில பேர்த்துக்கு சளியை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால் ஜூஸாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்காதீங்க. அதை வேக வச்சோ இல்லை கிராம்பு போட்டு வேக வச்சு சாறு மாதிரி எடுத்து கஷாயம் மாதிரி காய்ச்சி கூட நம்ம வந்து குடிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு சளி பிடிக்காது, நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக நம்மளுக்கு இருக்கும். நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற போட்டு சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி வத்தல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்ல இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். விட்டமின் சி சத்தும் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். டெஃபிஷியன்சி நம்மளுக்கு ஏற்படாது. டெஃபிஷியன்சி ஏற்படாமல் நம்மளுக்கு இந்த விட்டமின் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னாவே வாய்ப்புண் நம்மளுக்கு ஆற ஆரம்பிச்சிரும். மாத்திரை போடுறீங்க, சில பேர் ஓரல் ஆயின்மெண்ட், த்ராஷ் க்ரீம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க, பெயிண்ட் மாதிரி மவுத்துக்கு பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா புண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கும், சரியாகாது. அப்புறம் வாய்ப்புண்ணு ஆடுறதுக்கு தேங்காய் சில்லு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன துண்டு எடுத்து நல்லா உணச்சிட்டே இருந்து
அந்த எசன்ஸ் நம்மளுக்கு பட்டுச்சு அப்படின்னாலும் டக்குன்னு புண்ணு ஆறிடும். அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சோண்டு எடுத்து ஒரு 10 ml 20 ml எடுத்து நல்லா அதை வந்து வாய் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வாயிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் குடித்தாலும் வாய்ப்புண் சரியாயிடும். நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாயிலே வச்சுட்டு நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு வாய்ப்புண் அச்சரம் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். வாய்ப்புண் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து இந்த ஓரத்தில் மட்டும் எனக்குலாம் புண்ணு மாதிரி வந்தோ இல்லை வெடிப்பு மாதிரி வந்தோ இந்த இடத்துல புண்ணு இருக்கும், ஸ்டொமாட்டிஸ் சொல்லுவோம், ஆங்குலர் ஸ்டொமாட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்மளுக்கு விட்டமின் சத்து டெஃபிஷியன்சினால தான் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனையில் இதுக்காக சத்துக்காக டானிக்ஸ் எல்லாமே இருக்குது. இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இமீடியட்டாக சரியாயிடும். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நாமக்கல் மாவட்டத்துலேருந்து கூப்பிட்றேங்க. சொல்லுங்கள் சார், யாருக்காக கேட்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தாங்க. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க. வயது 49ங்க. ஓகே. எனக்கு 10-12 வருஷமா முதுகுவலி இருக்குதுங்க. முதுகு வலி இருக்கா? சரி. ஆமாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பாதமும் நடந்தோம்னா பஞ்சு மாதிரி இருக்குங்க. சரி. எங்கேயாவது கீழே விழுந்திருக்கீங்களா? முன்னாடி கீழே விழுந்ததுங்க. முன்னாடி கீழே விழுந்திருக்கீங்க? அப்புறம் ஆமாங்க, முன்னாடி கீழே முதுகுவலி ரொம்ப நாளா இருந்ததுங்க. அப்புறம் இப்போ 2 வீலர் அது மாதிரிலாம் நிறைய ஓட்டுறீங்களா இல்ல கார் டிரைவிங்? இல்லைங்க மேடம், நான் அந்த பெயின் எடுத்து வந்து 2 வீலர் ஓட்டுறதே இல்லைங்க. ஓட்டுறதே இல்ல. சரி, ஓகே. வெயிட் எதுவும் அதிகமா தூக்குவீங்களா? வெயிட்டும் ஒன்றும் அதிகமா தூக்குறது இல்லைங்க. அந்த பெயின் வெயிட் வலி எடுத்து இருந்து வெயிட்டே தூக்குறது இல்லைங்க. இப்போ வந்து 12 வருஷம் ஆகுதுங்க. 12 வருஷமா அப்படியே தான் இருக்குதுங்க. இப்ப பாதம் வந்துங்க 2 அப்படியே உணர்வு இருக்குதுங்க, ஆனா மறுத்து போன மாதிரி இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்கு. முதுகுல வந்து கல்லு மாதிரி இருக்கா? ரொம்ப ஹார்டா இருக்கா முதுகு பகுதி? இல்லைங்க மேடம், அந்த மாதிரிலாம் எம்ஆர்ஐ எல்லாம் நார்மலா தான் இருக்குங்கிறாங்க. இல்ல, மசில்ஸ் வந்து டைட்டா இருக்கும், அது வந்து முதுகுல அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும் வலி வர்றப்போ, அந்த மாதிரி இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படி இல்ல. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, நீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? நான் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல். ஓகே. வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும் இல்லையா, அந்த நம்பருக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க. அப்படி இல்லாட்டி நாமக்கல் பக்கத்தில் சேலமில் வந்து ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் நேரில் கூட போய் உங்களுடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் எது இருந்துச்சுன்னா காமிங்க. மேபி டிஸ்க் பல்ஜ் இருக்கும். டிஸ்க் பல்ஜ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி மரத்து போகிறது, கால் பஞ்சு மாதிரி தெரிகிறது, அது எல்லாமே இருக்கும். உணர்ச்சி இல்லாமல் போகுது அப்படின்னா நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்கும். கீழே விழுந்திருக்கீங்க, விழுந்திருக்கிறத தொடர்ந்து கண்டிப்பாக இருக்கலாம். அப்படி சப்போஸ் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த எம்ஆர்ஐயில் இல்லை அப்படின்னாலும் இப்போ புதுசாக நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்க் பல்ஜ் இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம குப்புற படுக்க வச்சு நம்ம அந்த டிஸ்க் அலைன்மெண்ட் பார்க்குறப்போ, அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு வலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அது வந்து போய் நம்மளுக்கு நர்வை கம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அது நம்ம இருந்து பார்த்தும் இது பண்ணிடலாம். அதே மாதிரி அவங்கள உட்கார வச்சு இந்த மாதிரி எந்திரிக்க வச்சு அப்படி பார்க்குறப்போ, அவங்கள டச் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுடைய பெயின் எப்படி பெயின் வருது, எங்கே பெயின் வருது அப்படின்றத பார்த்தும் நம்ம எக்ஸ்ரே ஸ்கேன் இல்லாமல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம் இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொஞ்சம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுங்க. 7 to 10 days தங்கி ட்ரீட்மெண்ட் எடுங்க. டிஸ்க் பல்ஜு, ப்ரொட்ரூஷன்ஸு, முதுகு வலி, கழுத்து வலி, செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் பிரச்சனை, லம்பா ஸ்பான்லோசிஸ் பிரச்சனை, ரெண்டுமே வந்து தண்டுவிட சார்ந்த பிரச்சனைகள் வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்தால் தான் சரியாகும். ஏன்னா அந்த முதுகு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கட்டு எதுவுமே போட முடியாது. அது லைட்டாக நம்மளுக்கு டிஸ்க் பல்ஜ் எல்லாமே ஃப்ராக்சர் மாதிரி தான், டிஸ்கில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர் மாதிரி தான். அந்த இதுக்கு நம்மளால் கட்டு போட முடியாது. 10 ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணி தான் நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ அதனால் ரெஸ்ட் இருந்து தங்க வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப தான் அது அதோடைய பொசிஷனுக்கும் அதோடைய அலைன்மெண்ட்டுக்கும் கரெக்டாக போய் நம்மளுக்கு உட்காரும். சுற்றி இழுத்துட்ருக்க மசில்ஸை, ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க மசில்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஃப்ரீயாக விடும். அது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு நல்ல ரத்தோட்டம் போனால் தான் வலிக்காது. அதுக்கப்புறம் கேஸ் ட்ரபிள் கூட சேர்ந்துக்காமல் நம்ம பார்த்துக்கணும். கேஸ் ட்ரபிள் சேர்ந்து ஏறி போய் கேஸ் உண்டாச்சு, வயிறு ஃபுல்லாக நம்மளுக்கு கேஸாக இருக்குது, அது அப்படியே நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு பரவுது சுற்றுது அப்படின்றப்பையும் நம்மளுக்கு பெயின் இருக்கும். அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ பெயின் வந்து இருக்காது. அதே மாதிரி
கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் கிரேட்டர் சஃபானஸ் நர்வை நம்மளுக்கு அழுத்தும், அப்புறம் கிரேட்டர் சயாட்டிக் நர்வை நம்மளுக்கு அழுத்தும். அப்படி இருக்கப்போ கான்ஸ்டிபேஷன் ஆகிறப்போ நம்மளுக்கு அந்த சிக்மாய்ட் காலனில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பை சொல்லுவோம் இல்லையா, அந்த மலைப்பையில் வந்து கான்ஸ்டிபேஷன் ஆச்சு அப்படின்னா நிறையா மலம் வந்து சேர்ந்துக்கும். அது அப்படியே நிறைய உள்ளுக்குள்ளே சேர்ந்துக்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும், வீங்கி தானே இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே பெருசாக ஏதோ ஒரு கட்டியை தூக்கி வச்ச மாதிரி தானே நம்மளுக்கு இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், பெருசாகிட்டு அது வந்து நம்மளுக்கு நரம்பை போட்டு அழுத்தும். அப்படி நரம்பை போட்டு அழுத்துறப்போ நம்மளுக்கு கால் வலிக்கும். அதனால மலச்சிக்கலும் ஒரு காரணம். எப்போவுமே நம்மளுக்கு அந்த மலைப்பை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் கண்டென்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் டெய்லி நம்மளுக்கு ஒரு 2 times 3 times கிட்ட நல்லா ஃப்ரீயாக போயிடுது. உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்றப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், வலி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, 2 நாள் 3 நாள் அப்படியே மலம் அதுக்குள்ளேயே தங்கி இருக்குது, சரியாக வெளியேறலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்மளுக்கு கேஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேஸும் போய் நம்மளுக்கு முதுகு தண்டுவடத்தில் தாக்கிட்டு வலியை வந்து உண்டு பண்ணிவிடும். அது சுற்றி இருக்க மசில்ஸையும் நம்மளுக்கு வந்து அப்படியே இறுக்கி வச்சிரும். அது சுருங்கி விரிகிற தன்மையை வந்து இழந்து போயிடும். அப்போது வந்து அப்படியே ஒரு சைடு அப்படியே சுருங்கி போயிடும், சூம்பி போன மாதிரி ஆகிடும் அந்த மசில்ஸு. அப்போ அப்படியே இறுக்கி பிடிச்சி என்ன பண்ணும், ஒரு சைடு டிஸ்க் அப்படியே வெளியே இழுக்கும், நகர்த்தி வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து என்னாகும், ஸ்பைனல் காலமே அப்படியே வளைய ஆரம்பிச்சிடும். அப்படியே வளைஞ்சு போய் நிறையா பேர்த்துக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வளைஞ்சு போய் காமிக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் லம்பார் லார்டோசஸ்ன்னு போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செர்விக்கல் லார்டோசஸும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கண்டிஷன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா, பேசிக் ஆரம்ப காரணம் பார்த்திங்கன்னா, மசில்ஸ் சுருங்கி போய் ஒவ்வொன்றையாக பிடிச்சி இழுக்கிறப்போ அது அப்படியே வளைஞ்சிட்டு போகும். அந்த வளைஞ்சிட்டு போகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த ஒரு அப்பியரன்ஸ் காமிக்குது. இது வலிக்கும். அதுலேருந்து நரம்பு உள்ளூடி நம்மளுக்கு வர்றதுனால நரம்பு அழுத்தப்பட்டு வலி வந்து ஏற்படும். அப்போ அது ஃபுல்லாக நம்ம கரெக்ட் பண்ணோன்னா தான், மேலே நம்ம சரி பண்ணோன்னா தான் கீழே நம்மளுக்கு வலி விடும், மரத்து போகிறது எல்லாமே சரியாகும். எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் லம்பார் ஸ்பான்லோசிஸ் பிரச்சனைக்கு வந்து தங்க வச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ நல்லா சரியாயிடும், வலியெல்லாம் நல்லா குறைஞ்சி நார்மலாக பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. கீழே குனிஞ்சு நிமிர முடியாதவங்களாம் அழகாக குனிஞ்சு நிமிருவாங்க. அதே மாதிரி ஒரு சில எக்ஸசைஸு, யோகாசனங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், இப்போ வந்து நம்ம ஆஸ்துமா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய சீசனில் வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், சளி தொந்தரவு இருக்கக்கூடியவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது சளி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா விடிய காலையில் எந்திரிச்சோடனே நல்லா பிராணாயாமம் எக்ஸசைஸ் அவங்க வந்து தினசரி ஃபாலோ பண்ணணும். பிராணாயாமம் எக்ஸசைஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறப்போ அவங்களுடைய நுரையீரல் நல்லா எலாங்கேட் ஆகும். நுரையீரல் நல்ல கெப்பாசிட்டி, அந்த லங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது லங் கெப்பாசிட்டினா அது ஆக்சிஜனை, அது காற்றை வந்து ஹோல்டு பண்ணிக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு நல்லா இருக்கும். நல்லா நல்லா டீப் ப்ரீத் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அந்த உறுப்புகள் சுருங்கி இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றுரைகளில் பாதி சுருங்கி இருக்கும், பாதி விரிஞ்சிருக்கும். எல்லாமே நல்லா விரிஞ்சு வந்துடும். அது சுருங்கி விரிகிற தன்மை நார்மலாக அது கிடச்சிக்கும். பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஆஸ்மா தொந்தரவுலாம் வரவிடாமல் பார்த்துக்கலாம். வந்தது அப்படின்னாலும் சரி பண்ணிடலாம், திரும்ப வரவிடாமலும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு நல்லா விட்டமின் சி சத்து சார்ந்த உணவுகள் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அது ஒத்துக்கல எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஒத்துக்கல ஒரு 2-3 தடவை நம்ம எடுக்கிறப்போ ஒத்துக்காது. அதுக்கப்புறம் திரும்ப அது தொடர்ச்சியாக நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேர்ந்துக்கும். ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜங்க் ஃபுட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, கலர் போட்ட ட்ரிங்க்ஸு இதெல்லாத்தையும் நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல மிளகு, சீரகம் எல்லாத்துலேயும் நம்ம உணவுகள் எல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். சூப்ஸ் டெய்லி ஏதாவது எடுத்துக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம அதே மாதிரி தினசரி நைட் படுக்க போகிறப்போ ஹாட் வாட்டரில் வந்து மஞ்சத்தூள் டெய்லி போட்டு சாப்பிட்டு வரப்போ அது நல்ல நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக், எதுவுமே பண்ணாது. நல்ல சளி அழகாக வெளியேற்றி கொடுக்கும், சளி பிடிக்க விடாமல் பார்த்துக்கும், நுரையீரலுக்கும் நல்ல இம்யூனிட்டியை கொடுக்கும், மற்ற உறுப்புகளுக்கும் நல்ல பலம் கொடுக்கும், இம்யூனிட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சளி இல்லாமல் இருக்கலாம். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக இந்த சீசனில் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்தீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.